ஹலோ கைஸ், நான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிசைனிங்காக யூஸ் பண்ணுற எல்லா டூல்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னெல்லாம் வந்து டூல் யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். சில டூல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில டூல்ஸ் வந்து தெரியாமலும் இருக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்மா தான் யூஸ் பண்ணுவேன். எந்த டிசைன்ஸ் நான் பண்ணணும்னாலும் நான் வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்மா தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயும் கூட, அதனால தான் நான் ஃபிக்மா யூஸ் பண்ணுறது. மற்றபடி அடாப் எக்ஸ்டி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு, அதனால நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்து எனக்கு டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ஐகான்ஸ்லாம் அப்படி வேணும்னு நினச்சேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டி ஐகான் அப்படின்ற இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுவேன். இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஐகான்ஸுமே வந்து எடுப்பேன். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஐகான்ஸை வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். இதில் வந்து எஸ்பிஜி ஃபார்மேட் போடணும்னா உங்களுக்கு பெய்டு தான். பட் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட் வந்து ஃப்ரீ. பிஎன்ஜி ஃபார்மேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கலர் வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னா இங்கேயே வந்து கலர்ஸ் வந்து எதுனாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஐகான்ஸையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏகப்பட்ட ஐகான்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான எந்த ஐகான்னாலும் இதில் கிடச்சிடும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோபே அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் தான். நான் எதுக்காக இந்த ஃபோட்டோபேன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன்னா இபிஎஸ் ஃபார்மெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்மாவில் வந்து சப்போர்ட் ஆகாது. இப்போ நான் ஃப்ரீ பிக்லேருந்து இபிஎஸ் ஃபார்மெட்லாம் எடுக்கிறேன்னா எனக்கு வந்து ஃபிக்மாவில் வந்து சப்போர்ட் ஆகாது. அந்த மாதிரி ஃபார்மெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோபேன்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஃபார்மெட்டுமே வந்து சப்போர்ட் ஆகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, இந்த ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறோம்ல அதில் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணணும்னா இந்த ஃபோட்டோபே அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது எரேஸ் பண்ணணும், ஐகான்ஸில் வந்து ஏதாவது வந்து கலர் மாற்றணும், பேக்ரவுண்டில் வந்து பிக்சரில் வந்து ஏதாவது வந்து எரேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் சில விஷயங்கள்லாம் வந்து ஃபிக்மாவில் வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் நாங்கள் யூஸ் பண்ணி வந்து பண்ணுறேன். நான் ஏதாவது இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஃப்ரீ பிக்ன்ற இந்த சைட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குவாலிட்டியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், அதுக்கப்புறம் ஏஐ இமேஜஸ், அடுத்த ஐகான்ஸ் இதெல்லாம் வேணும்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ பிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 10 இமேஜஸ் வரைக்கும் மட்டும் தான் டெவலப் பண்ண முடியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நான் இன்னொரு சைட்டும் யூஸ் பண்ணுறேன். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா lovepik.com அப்படின்ற இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் கிடைக்கும். நீங்கள் இதுலேயும் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த 2 சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தான் எனக்கு வந்து இமேஜஸ் வேணும்னா நான் இதுலேருந்து தான் டவுன்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு குவாலிட்டியான இமேஜஸ் வேணும்னா இந்த 2 சைட்டையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எனக்கு பிஎன்ஜி இமேஜஸ் வேணும்னா kindpng.com அப்படின்ற இந்த வெப்சைட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎன்ஜி இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவேன். இதில் வந்து எல்லா விதமான ஹை குவாலிட்டி பிஎன்ஜி இமேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கும். அது போக இதில் இருக்க ஒரு பெனிஃபிட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து அன்லிமிட்டடாக வந்து இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிமிட்ன்றதே கிடையாது. நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா இமேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு இமேஜஸ்ல எடிட் பண்ணுறதுக்கு ஏதாவது டம்மி கண்டென்ட் இந்த மாதிரிலாம் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து அதுக்கு வந்து வழக்கம் போல ChatGPT தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ChatGPT இருக்கனால ஏதாவது டம்மி கண்டென்ட் வேணும்னா நான் இதுல இருந்தே வந்து டம்மி கண்டென்ட் எது வேணாலும் நான் எடுத்துக்குவேன். அடுத்ததான் எனக்கு வந்து ஏதாவது ஒரு இமேஜ் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் வந்து அதுக்கு triple.com அப்படின்ற இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணுவேன். இதுல உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து இதுல வந்து அப்லோட் பண்ணுவாங்க அவங்க பண்ண டிசைனை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிசைனை ஃபைண்ட் பண்றதுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பா வந்து ஈஸியா இருக்கும். நான் அதனாலதான் வந்து இந்த வெப்சைட் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்றேன். எந்த ஒரு மொபைல் ஆப்போ வெப்சைட்டோ பண்ணனாலும் நான் இதுல ரெஃபரன்ஸ் பார்த்து தான் நான் பண்ணுவேன். அடுத்ததான் themewagon.com அப்படின்ற இந்த வெப்சைட் நான் வந்து எதுக்கு யூஸ் பண்றேன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் டெம்ப்ளேட், அதுக்கப்புறம் வந்து HTML CSS டெம்ப்ளேட் இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த themewagon.comன்றது கிடைக்கும். பட் நான் இதை வந்து கோடிங்காக யூஸ் பண்ணல. இதை நான் எதுக்காக யூஸ் பண்றேன்னா இதுல வந்து ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, வெப் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அட்மின் பேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மூலமா என்னன்னா வந்து நான் இதுல வந்து ரெஃபரன்ஸ் லைவ் ரிவ்யூவாவே வந்து பார்க்க முடியும். ஒரு வெப்சைட்டை வந்து நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா இதுல இந்த லைவ் ரிவ்யூன்ற பட்டனை கிளிக் பண்ணா இந்த வெப்சைட் முழுக்க நான் வந்து பாத்தீங்கன்னா நான் லைவாவே வந்து பார்க்க முடியும். நான் ஒரு வெப்சைட்டோ ஒரு வெப் அப்ளிகேஷனோ வந்து கிரியேட் பண்ணணும்னா இதுல தான் வந்து ரெஃபரன்ஸ் பார்ப்பேன். இந்த ரெஃபரன்ஸ் மூலமும் வந்து பார்த்து தான் நான் வந்து ஒரு முழு அப்ளிகேஷன் இல்லை முழு வெப்சைட் வந்து டிசைன் பண்ண நினைச்சேன்னா இந்த வெப்சைட்டை தான் வந்து நான் வந்து அதிகமாக நான் ரெஃபரன்ஸுக்காக பார்ப்பேன். ஒரு முழு வெப்சைட்டு முழு வெப் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த themewagon.com அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோடிங் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்ததான் நான் வந்து ஒரு டிசைன் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு கோடிங்ல வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா locofy.ai அப்படின்ற இந்த டூல் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். இந்த டூல் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண டிசைனை வந்து
அப்படியே வந்து கோடிங்காக மாற்ற முடியும். நான் உதாரணத்துக்கு ரியாக்டாக மாற்றணும், இல்லை விஜேஸாக மாற்றணும், இல்லை நான் ஒரு மொபைல் ஆப் பண்ணியிருக்கேன் அதை வந்து எனக்கு ரியாக்ட் நேட்டிவாக மாற்றணும், அந்த மாதிரி வந்து எந்த ஒரு கோடிங்காக மாற்றணும்னாலுமே வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுவேன். ஒரு டிசைனை எனக்கு கோடிங்காக மாற்றணும் அப்படின்னா நான் locofy.ai அப்படின்ற இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுவேன். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நீங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங்காக வந்து இந்த வெப்சைட் மூலமாக வந்து மாற்றிக்கலாம். அடுத்ததான் இந்த canva.com அப்படின்ற இந்த வெப்சைட் நான் வந்து எதை யூஸ் பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிபிடியோ இல்லைனா வந்து ஒரு குயிக்காக ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதுலேயே வந்து எடிட் பண்ணிக்கலாம். வீடியோஸும் வேணுனாலும் நீங்கள் வந்து இதுலேயே வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நான் ஒரு தனி கோர்ஸாகவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து நான் போடுறேன் கேன்வாவை பற்றி. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமா வந்து நீங்க குயிக்கா ஒரு வீடியோஸோ இல்ல போட்டோஸோ இல்ல ஒரு பிபிடி பிரசன்டேஷனோ இந்த மாதிரி வந்து நீங்க பண்ண நினைச்சீங்கன்னா இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து குயிக்கா வந்து பண்ணிக்க முடியும். நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த கேன்வாவை பத்தி நான் ஃபுல்லா வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அதிகமா யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ற எல்லா டூல்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். நான் மெயினா யூஸ் பண்ற எல்லா டூல்ஸுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பா வந்து இதுல நிறைய டூல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாத டூல்ஸ் இருக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.